ஒரு அணுகுண்டால் பாதிக்கப்பட்ட இடம்னா ஈஸியாக எல்லாரும் ஜப்பானை கை காட்ட முடியும். ஆனால் ஒரு அணு உலையால் அழிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது இன்றைக்கி நிலைமையில் கைவிடப்பட்ட ஒரு அபாண்டன் சிட்டியாக தான் இருக்குது. அந்த சிட்டி வந்து இன்னைக்கு தேதிக்கு கைவிடப்பட்ட ஒரு பேய் நகரம் அப்படின்னு எல்லாருனாலே அறியப்பட்டாலும் அன்னைக்கு தேதிக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அந்த சிட்டியிலேருந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக பிரபலமான ஒரு செழிப்பான ஒரு சிட்டி தான் அந்த சிட்டி. இந்த சிட்டியில் மக்களுக்கு ஏற்ற நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கட்டும்போது ஒரு சாதாரண அணு உலைக்கு தேவைப்பட்ட மக்களை வந்து தங்க வைக்கிறதுக்கான ஒரு இடமா தான் இருந்துச்சு. பட் போக போக என்னென்னா இந்த இடத்துல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நிறைய டெவலப்டு பிளேசஸையும் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு சிட்டியாகவே அங்கீகரிக்கிறாங்க. அதோட இந்த சிட்டியில் வந்து என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 120 அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் இருந்துருக்குது. 1 இல்லை 2 இல்லை 120 அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸு, 20 ஹாஸ்பிட்டல்ஸு, 3 ஸ்கூல்ஸு, ஒரு பார்க்கு, 2 ஸ்டேடியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த சிட்டி வந்து எதனால கைவிடப்பட்டது, இப்போ அதோட நிலைமை என்ன, அங்கே மக்கள் யாரும் போக முடியுமா அல்லது அங்கே என்ன பிரச்சனை இருக்கு, எவ்வளோ பிரம்மாண்டமான சிட்டி எதுக்காக கைவிடப்பட்டுச்சு, இன்னைக்கு அதோட நிலைமை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பா, ஐமா தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய பேய் நகரம்னு சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட $5 மில்லியன் அளவுக்கு வர்த்தகத்தை பண்ணிக்கிட்டு இருந்த இன்னைக்கு கைவிடப்பட்ட நகரமாக இருக்கக்கூடிய 1500 பரப்பளவில் கட்டப்பட்ட சிட்டியான பிரிபியாட் சிட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இவ்வளோ பில்டிங்ஸும் இத்தனை பேர் வந்து வசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பக்கத்தில் அதாவது ஒரு 100-200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அணு உலை ஒன்று இருக்குது. அந்த அணு உலையில் வேலை செய்கிறவங்க தங்க வைக்கிறதுக்காக அந்த அணு உலையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க செலக்ட் பண்ண இடம் தான் இந்த சிட்டி. இந்த இடத்துல வந்து அவங்க கட்டும்போது சாதாரணமாக தான் கட்டியிருக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க தங்குற மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங் லெவலில் அங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா காலங்கள் போகுது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வாழ்ந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா 50,000 பேர் வரைக்கும் அந்த சிட்டியில் வந்து அந்த சிட்டியை காலி பண்ணும்போது இருந்திருக்காங்க ரெக்கார்டிகளாக. அது மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இந்த சிட்டியில் வந்து வர்த்தகம் நடந்திருக்கிறனால இதை வந்து ஒரு சிட்டியாக உக்ரைன் வந்து 1900 காலகட்டத்தில் அங்கீகரிக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி 1986 அந்த அணு உலையில் ஒரு விடுவிப்பு நடக்குது. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் வந்து கதிர்வீச்சு வந்து அதிக அளவில் பரவுது. ஸோ இந்த காரணத்தினால அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிட்டியை வந்து காலி பண்ணுறாங்க. என்னதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்து 50 வருஷம் ஆயிருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த இடத்துல வந்து ரேடியேஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து மக்கள் அனுமதி கிடையாது. ஸோ இந்த இடத்த வந்து கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து கைவிடப்பட்டது வரைக்கும் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த இடத்துக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி பில்ட் பண்ணாங்க, அங்கே என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களுக்கு இருக்கு, எப்படி அந்த இடத்துல வந்து $5 பில்லியன் அளவுக்கு வந்து அந்த இடத்துல வர்த்தகங்கள் நடந்தது, அந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பார்க்ஸு, ஸ்டேடியம், ஹாஸ்பிட்டல்ஸு, பில்டிங்ஸ்லாம் கிட்டத்தட்ட வந்து 120 பில்டிங்ஸ் வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. அந்த பில்டிங்ஸில் பல அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே இன்னைக்கு வந்து கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் 1 by 1 டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நீங்களே எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பம் வந்து 19th century ஸ்டார்டிங்கில் சோவியத் யூனியனோட ஒரு பாகமாக இருந்த இருக்கக்கூடிய உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளுக்குள்ள ஒரு அணு உலை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுக்கு அவங்க சூஸ் பண்ண இடம் தான் பிரியாபட் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீவ் ஒப்லாஸ்ட். இந்த இடம் வந்து பிரிபியாட்ல இருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஆகஸ்ட் 15, 1972 இந்த அணு உலை வந்து கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வருது. அதே நேரம் இந்த இடத்துல வந்து வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கோட்ரஸ் மாதிரி கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1970s அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிரிபியாட் அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் வந்து இந்த அணுசக்தி நிலையத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரிபியாட் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்ரஸ் கட்டுறதா இவங்களோட ஃபர்ஸ்ட் பிளான். ஆக்சுவலா அந்த அணுசக்தி நிலையம் வந்து ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்து மக்கள் குடியேறிட்டாங்க. அங்க வேலை செய்யறதுக்காக ஆட்களை எடுத்து அவங்களை வந்து இங்க தங்க வச்சிருக்காங்க. அதாவது இந்த நியூக்ளியர் பிளான்ட்ல வேலை செய்யறவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கோட்ரஸா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் போக என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்த வந்து ஒரு சிட்டியா இவங்க வந்து மாத்துறாங்க. என்ன மாதிரினா நிறைய விதமான கட்டடங்கள், நிறைய விதமான பொழுதுபோக்கு இடங்கள், மக்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்னன்னா, ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபெசிலிட்டிஸும் அந்த இடத்துல வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, 50,000 மக்கள் வசிக்கக்கூடிய அளவுக்கு தேவையான சில ஃபெசிலிட்டிஸ், அதாவது கிட்டத்தட்ட 160 அடுக்குமாடி குடியிருப்பு வந்து அங்கே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 14,000 ரூம்ஸ் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 7,500 சிங்கிள் பேச்சுலர்ஸ் ரூம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அது கூடவே 20 அடுக்குமாடி குடியிருப்பு தங்கும் விடுதியே கட்டப்பட்டிருக்கு. 8 பிரம்மாண்டமான கம்யூனிட்டி ஹால்ஸ், 20 ஸ்கூலு, 3 ஹாஸ்பிட்டல், 25 மால்ஸ், 5,000 பேர் வந்து
ஒரே நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கடைகள் இருந்திருக்கு. 1000 பேர் ஒரே நேரத்தில் விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிளே கிரவுண்டு, 10 ஜிம்மு, 3 நீச்சல் குளம், அதோட 2 மிகப்பெரிய ஸ்டேடியம், 5000 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பார்க்கு பிளஸ் 3 சின்ன பிளே கிரவுண்டுன்னு 7 கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ள இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சிட்டியில் இருக்கிறத விட அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அந்த இடத்துல வந்து பில்ட் பண்ணி ஒரு மாடர்ன் டெவலப்டு சிட்டியாக தான் அந்த இடத்த வந்து வடிவமைச்சிருக்காங்க. அன்னைக்கு தேதிக்கு இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 10 கோடி அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த இடத்துல வந்து வர்த்தகம் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் ஃபெசிலிட்டிஸும் மக்கள் அதிகமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிட்டியை விட இன்னும் அட்வான்ஸ்டான விஷயங்கள் அங்கே இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால 1979 இந்த இடத்த வந்து ஒரு சிட்டியா உக்ரைன் கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் கொடுத்து அங்கீகரிக்கிறாங்க. எல்லாமே சரியா போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா 1986 அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து ஒரு வெடி விபத்து நடக்குது. இதனால சுத்தி இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர் அளவுக்கு கதிர்வீச்சுகள் வந்து பாதிக்குது. அது வந்து இந்த சிட்டியையும் விட்டு வைக்கல. ஸோ இந்த காரணத்தினால பிரிப்பியார்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் 1 இல்லை 2 இல்லை 50,000 பேரை வந்து ஒரே நேரத்தில் அந்த இடத்துல இருந்து காலி பண்றாங்க. கிடைச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்மியோட ஹெல்ப்போட அந்த சிட்டியை வந்து எவாக்குவேட் பண்றாங்க. அன்னியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சிட்டி வந்து ஒரு கைவிடப்பட்ட பேய் நகரமாக தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஏன்னா அங்க வந்து மக்கள் போறதுக்கு கூட அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து கதிர்வீச்சோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து கதிர்வீச்சோட அளவு அந்த இடத்துல அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துக்கு வந்து மக்கள் அனுமதி கிடையாது. இருந்தாலும் ஒரு சென்டிமெண்டா அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம்னா இப்ப ரீசெண்டா 2020 அங்க வாழ்ந்த மக்கள் வந்து திரும்பவும் அந்த சிட்டிக்கு வந்து போய் 50 வருஷம் கம்ப்ளீட் ஆனதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சிட்டி வந்து கட்டி 50 வருஷம் ஆனதை அங்க வாழ்ந்த மக்கள் மறுபடியும் உக்ரைன் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த சிட்டிக்கு போய் அங்க வந்து அந்த ஒன் டே ஃபுல்லா அங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 1986 மக்களை வந்து அங்கிருந்து வெளியேற்றினதுக்கு அப்புறமா முதல் தடவையா 2020 உக்ரைன் கவர்மெண்ட் வந்து அங்க மக்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. இப்ப அந்த இடத்த வந்து மறுபடியும் இயற்கை தன்னோட வசமாக்கிக்கிச்சு. எப்படின்னா அந்த இடத்துல எல்லா பக்கமும் மரங்களும் செடிகளும் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த இமேஜஸ்ல உங்களால பார்க்க முடியும். அங்க இருந்த பிளே கிரவுண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், ஸ்கூலுக்குள்ள இருந்த அந்த பிளே கிரவுண்ட்ஸ், பார்க்கு, பெரிய பெரிய பில்டிங் மேல எந்த அளவுக்கு வந்து இயற்கை தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களால இப்ப வந்து பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்த வந்து பேய் நகரம்னு எதுக்காக சொல்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து மக்கள் யாரும் வாழல அப்படிங்கிற காரணத்தினால மட்டும்தான் இந்த இடத்த வந்து பேய் நகரம்னு சொல்றாங்களே தவிர உண்மையிலே அந்த இடத்துல வந்து கோஸ்ட் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஏன்னா பார்க்கறதுக்கு இந்த சிட்டி வந்து ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிச்சாலும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அந்த இடத்துக்கு வந்து மக்கள் யாரும் போக முடியாது. இது மட்டும்தான் பேய் நகரம்னு சொல்றதுக்கான ஒரு காரணமா இருக்கு. ஸோ இந்த கைவிடப்பட்ட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட வெடிப்பால கதிர்வீச்சால பாதிக்கப்பட்ட பல மில்லியன் டாலர்ஸ் வர்த்தகம் பண்ணின இந்த பிரிப்பியார்ட் நகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்ஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்க சந்திக்கிறேன். தேங்க்யூ.